வணக்கம் வணக்கம் மாறி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டி பாடி வந்தேனுங்க போதுமான கூட்டம் நீங்க அமைதியா இருந்தா தாங்க மாட்டேங்குது. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, வருங்கால அலை கடலின திரண்டு வந்துள்ள உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைஜேவி நாடக மன்றத்தின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடிக்கடலா உப்பு தண்ணி உப்பு தண்ணி மேல இருந்த உணவுதடி கோலாமீன் உப்பு தண்ணி உள்ள இருந்த உணவுதடி பொது ஜனங்களா யாரை ஒன்று பேசாது மாபெரும் கிராமத்திலே தலைமல்லி ஊத்தி அனுப்புவேன் இருக்க மாட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைஜேவி கலை தங்கள் காசிநாதன் ஐயா குழுவினர் உரிமையாளர் திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் சோகுமார் நாடக மன்ற செயலர் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள்
கிராமத்தின் நிர்வாகம் வந்தவாசி அடுத்த பணம் வாங்கி போட்டு நான் கட்சி நடத்துறேன். பணம் போட்டு இதேதான் பண்ணுவ தலைமை நாட்டுக்காரு தலையிலேதான் சரிடா அதை ஊடாகி இந்த மாபெரும் நகரிலே இந்த மாபெரும் கிராமத்திலே இன்றிரவு நீங்கள் எல்லாம் சைலண்ட், நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எதற்காக இந்த நாடகம் பாராகிய இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள், அவர் இறப்பதும் ஒரு நாள். இந்த மண்ணிலே நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது, நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார். பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. தாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தாம் இறந்த பிறகும் தாம் செய்த தான தர்மங்கள் தமது தலையை பாதுகாத்துக் கொள்ளும். தவம் இருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம். கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கிறோம். இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கும் பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. இந்த மாமண்டூர் கிராமத்திலே பிறந்து சில ஆண்டு காலங்கள் நம்மோடு வாழ்ந்து இன்று நம்மை எல்லாம் மறந்து இறைவனோட பாதத்தை அடைந்திருக்கிறார். லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், அவரது உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம். எப்படி ஒரு விதையானது இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மீண்டும் மேல் நோக்கி எழுந்து வளர்ந்து பயன் தரும் கனிகளையும் பூக்களையும் இந்த நடுவில் தந்து வாழ்வாங்கு வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்று அன்பு உள்ளம் கொண்ட லட்சுமணன் ஐயா அவர்கள் மோட்ச பதவி அடைய வேண்டும். சாலோப சாமிப சாரூப சாரூட்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி அடைய இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய
ஓர் அணையா தீபம், தந்தை ஓர் அணையா தீபம், தந்தை ஓர் அணையா தீபம், அல்லது ஏழை தந்த சாபம், ஏழை தந்த சாபம், தந்தை ஓர் அணையா தீபம். இந்த அருமையான நேரத்தில் காலம் சென்ற லட்சுமணன் ஐயா அவர்கள் அவரது ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும் என்பதாக வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்த கண்ணபிரான் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் காலம் சென்ற தனது மாமா லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சாலோப சாமீப சாரூப சாகிச்சம் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக மூச்ச காணிக்கையாக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அமைதியாக அமர்ந்து முறை நாடகத்தை கண்டுகளித்து நம்மோடு வாழ்ந்த ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய மனமாற வாழ்த்துகிறோம். அமைதியாக இருக்க வேணும் அமைதியாக இருக்க வேணுங்க. ஆட்டம் கெட்டு போகும் பாருங்க. நீங்க அமைதியாக இருக்க